வணக்க மக்களே! இன்னைக்கு நம்ம ரீமான்ஸ்டர் எபிசோட் 10 பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோட டீமை சேர்ந்தவங்க பிரின்சஸ் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ புதுசா ஒரு ஊருக்கு வந்ததும் நம்ம ஹீரோ பார்த்ததும் எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் ஆர்கல்லாம் ஊருக்கு வெளியில பார்த்தாலே எல்லாருமே அடிச்சு போட்டு தள்ளுறதா வேலையா வச்சிருக்காங்க. ஒண்ணா சேர்ந்து எல்லாருமே நம்ம ஹீரோ மடக்க டக்குன்னு பிரின்சஸ் அவங்களோட ஃபேமிலி குரிஸ்ட்டை காட்டிட்டாங்க. அதை பார்த்ததும் எல்லாரும் அப்படியே சைலண்டா போயிட்டாங்க. பிரின்சஸ் கூட வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா இவங்க நல்லவங்களா தான் இருக்கணும்னு. இப்போ நம்ம ஈரோட டீமை சேர்ந்தவங்க இந்த ஊரில் தான் தங்கி ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் ஃபாலுக்கு போய் அங்கே எல்லாருமே குளிச்சு ஜாலியாக விளையானதுக்கு அப்புறமா ஒரு ஹாட் ஸ்ப்ரிங்க்கு போய் அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலையில் ஜில்லு தண்ணியில் ஒரு குளியல், சாயங்காலம் சுடு தண்ணியில் ஒரு குளியல்னு இவங்க சந்தோஷமாக இருக்கு. அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்காக ஒரு பெரிய பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணுறாங்க. கிராமத்தில் இருக்க மக்களும் இவங்க கூட சேர்ந்து பார்ட்டியை ரொம்பவே நல்லாவே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு ஆர்கா இருக்கனால ஊர் மக்கள் அவனை பார்த்து லைட்டாக பயப்படுறாங்க. ஸோ அந்த கூச்சத்தை போக்குறதுக்காக நம்ம ஹீரோ எல்ஃப் கொடுத்த சரக்கு எல்லாத்தையுமே இவங்ககிட்ட கொடுத்து ஷேர் பண்ண இன்னும் சந்தோஷமாக எல்லாரும் குத்து டான்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு நம்ம ஹீரோ ஒரு காம்படிஷனை நடத்துகிறான். என் கூட சேர்ந்து சரக்கு அடிங்க, போட்டியில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு 10 சில்வர் காயின் கொடுக்குறேன்னு. அவசரப்பட்டு எல்லாருமே இந்த போட்டியில் கலந்துக்க 10 நிமிஷத்தில் பைப்பிள்ளைங்க எல்லாருமே பக்காவாக ஃப்ளாட் ஆகிட்டாங்க. காரணம் நம்ம ஹீரோ கிட்ட பாய்சன் ரெசிஸ்டன்ட் பவர் இருக்கனால எவ்வளோதான் சரக்கு அடித்தாலும் அவனுக்கு சுத்தமாக போதே ஏறலை. ஆனால் கூட சரக்கு அடித்த பைப்பிள்ளைங்க எல்லாருமே அடுத்த 2 நாளைக்கு கவுந்து அடித்து தூங்கிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ கிராமத்தை விட்டு கிளம்பி ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கான். அப்போ அவன் கூட சமைக்கிற பொண்ணுங்க 2 பேரும் லைட்டாக கொஞ்சம் ஜுரம் வந்த மாதிரி இருக்கிற விஷயத்த நம்ம ஹீரோ நோட் பண்ணுறான். ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அதிகமாக சமைச்சனால நாங்கள் கொஞ்சம் டயர்டாக இருக்கும் போலன்னு அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. அன்றைக்கி நம்ம ஹீரோ தான் சமைக்கிறான். அடுத்த நாள் திருப்பி ட்ராவல் பண்ண போது ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்ருக்கேன். என்னென்னு பார்த்தா அந்த 2 பொண்ணுங்களோட வயிறு இப்போ உப்பி இருக்குது. நம்ம ஹீரோ அவங்க கூட சேர்ந்து செஞ்ச ஸ்டைல் எல்லாமே ஒரு குழந்தைய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்று அவங்க நார்மலாக தான் இருந்தாங்க. அதுக்குள்ளே வயிறு உப்பி இருக்குன்னா ஏதாவது பிரச்சனையான நம்ம ஹீரோ கிராமத்தில் இருக்க மற்றவங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணி விசாரிக்கிறான். வயசானவர் சொல்கிறாரு, காப்ளின்ஸ்லாம் ரொம்பவே சீக்கிரமாக வளர்ந்துருவாங்க. அந்த விஷயம் உனக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். நார்மலாக நீ ஒரு காப்ளின் கூட பெற்றுக்கிட்டா இந்த பிரச்சனை இருக்காது. காரணம் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய நியூட்ரிஷன் எல்லாமே அவங்களோட உடம்புல பக்காவாக இருக்கும். ஆனால் மனுஷங்க வீக்காக இருக்கனால அவங்களால இந்த விஷயத்தை சரியாக ஹேண்டில் பண்ண முடியல. இப்படியே போனால் குழந்தைங்க பெருசாகி அவங்களோட வயிற்றை கிடிச்சிட்டு வெளில வந்துடுவாங்க. அதுக்கு முன்னாடி நீ தான் அவங்களுக்கு பிரசவம் பார்க்கணும். நேரம் போக போக அவங்க 2 பேரும் ரொம்பவே வீக் ஆகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட உடம்புலாம் முன்னாடிக்கு கம்பேர் பண்ண போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்ததோட இப்போ ரொம்பவே ஒல்லியானதை தொடர்றது மூலியமாகவே அவங்களால தெரிஞ்சிக்க முடியுது. ஹீலிங் மேஜிக்கை பயன்படுத்தி குணப்படுத்த பார்க்குறாங்க. எதுவுமே சுத்தமாக வேலைக்கு ஆகல. ஆல்சோ அவங்க கிட்ட இருக்க மருந்து அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் நியூட்ரிஷன்ஸை கொடுக்க முடியுது. பட் இப்போ ரொம்பவே அதிகமாக தேவைப்படுது. இப்படியே விட்டு அவங்க இறந்து போயிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே முழிச்சிட்டு இருக்க போது நம்ம ஹீரோ அவனோட கையை பிச்சு கொடுக்குறான். என்னோட உடம்புல அதிகமான நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, இதை சாப்பிட்றது மூலியமா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தைங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை கொடுக்க முடியும்னு சொல்ல அவங்க அதை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. என்னால் உங்களுக்கு வலியை கொடுக்க முடியாதுன்னு. சமைக்க கூட இப்போ சுத்தமாக நேரம் இல்லை. அதனால நம்ம ஹீரோ அவனோட கையை கடிச்சு அவனை வாயில் மின்னிட்டு இவங்ககிட்ட வாய் வழியாக கொடுக்குறான். நம்ம ஹீரோ 2 பேருக்கும் இப்படியே சாப்பாடை ஊட்டி கொடுக்க பக்கத்தில் ஒரு கொகையை கண்டுபிடிச்சிட்டாங்க. கொகைக்குள்ளே சில கரடிஸ் இருக்குது. இவன் கூட இருக்கிற லார்ட்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த கரடியோட கதையை முடிச்சு இப்போ ஆப்ரேஷன் பண்ண எல்லாரும் தேவையான விஷயங்களை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இவங்களோட வலியை போக்குறதுக்காக நம்ம ஹீரோ அனஸ்தீசியா கொடுக்குறான். அதே நேரத்தில் தொடர்ந்து ஹீலிங் மேஜிக்கை பயன்படுத்திக்கிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் குழந்தைங்க வளர்ந்துக்கிட்டே இருக்க இப்போ அவங்கள வெளில எடுக்கலான்னு இவங்க முடிவெடுத்துட்டாங்க. மாடர்ன் டே டாக்டர்ஸ் எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி பைபிளை கத்தியை யூஸ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைங்க 2 பேருமே வெளியில் எடுத்துட்டா இவங்க நார்மலான காப்ளின்ஸ் இல்லை, அதே நேரத்தில் ஹியூமன்ஸும் இல்லை. 2 பேருமே கலந்து ஒரு புதுசாக பிறந்து இருக்காங்க. ஒரு பையனும் ஒரு பொண்ணு. இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோட கையை சாட்டினால அவங்க வயிற்றில் இருந்த காயங்கள் எல்லாமே இப்போ தன்னால் குணமாயிடுச்சு. அந்த குழந்தைங்களை பார்த்ததும் வயசானவர் சொல்கிறாரு, நார்மலாக ஒரு மான்ஸ்டர் மனுஷங்க கூட சேர்ந்து குழந்தை பேத்துக்கிட்டா அவங்க அப்பா மாதிரி தான் பிறப்பாங்க. ஆனால் சில தடவை மட்டும்தான் 2 பேருமே ஒன்றா சேர்ந்து ஒரு மிக்ஸ்டு பிளட்டாக பிறக்கும். இவங்க மிக்ஸ்டாக இருக்கனால 2 இனத்தை சேர்ந்தவங்களும் இவங்க நார்மலாக ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் இவங்க சின்ன பசங்களாக இருக்க போதே விட்டுட்டு போயிடுவாங்க, இல்லைனா அவங்களோட கதையை முடிச்சிருவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அந்த விஷயத்தை ஏற்றுக்க மாட்டாரு. இவங்க 2 பேரும் என்னோட பசங்க, எக்காரணத்தை கொண்டு நான் இவங்கள விட மாட்டேன், நான் அவங்கள வளர்ப்பேன்னு. பையன் பொண்ணு 2 பேருக்கும் நம்ம ஹீரோ இப்போ பேர் வைக்கிறாரு. ஆல்சோ கூட இருக்கிற ஒரு மெடிக்கல் டீமை சேர்ந்தவர் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஐடியா கொடுக்குறாரு. பேசாமல் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் குழந்தை 2 பேருமே வெளில எடுத்துருக்கலாம், அதுக்கப்புறம் உங்களோட கையை அவங்களுக்கு சாப்பாடாக கொடுத்துருக்கலாம். எப்படி இருந்தாலும் அதுக்கப்புறமா அவங்க வளர்றதானே போகிறாங்கன்னு. இதுக்கப்புறம் நடக்க போகிற பிரசவத்துக்கலாம் நம்ம ஹீரோ எப்படி பண்ணலான்னு முடிவெடுக்கிறாரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோ மட்டும் இப்போ தனியாக வேட்டையாடுறதுக்காக கிளம்பிட்டான். சொல்லப்போனால் இப்போ ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கனால இங்கே இருக்கிற ஒரு புது மான்ஸ்டர் வேட்டையாடலாம். ஆல்சோ ஸ்ட்ராங்காக ஒரு மான்ஸ்டர் கூட சண்டை போட்டால் நல்லா இருக்குன்னு அவன் மட்டும் தனியாக ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்க போது அந்த இடத்துல ஒரு பெரிய சைஸ் மானை பார்க்குறான். அதோட உருவத்தை பார்த்தது இவன் மெய் மறந்து போயிட்டான். கண்டிப்பாக இது ஒரு பாஸ் கிளாஸாக இருக்கும், அதில் எனக்கு சந்தேகமே இல்லை. இது கூட நான் சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியல, ஆனாலும் அதனாலே நான் சண்டை போட போகிறேன்னு.
நம்ம ஹீரோ அவனோட பேட்டில் ஃபார்முக்கு மாறிட்டான். ஆனால் இப்போ கூட மான் அவனை அட்டாக் பண்ணவே இல்லை. அவனை பார்த்து இல்லைன்னு தலையாட்டிட்டு அது தலையில் இருக்க 2 கொம்பையுமே கீழே போட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுச்சு. நம்ம ஹீரோ அந்த கொம்பை சாப்பிடலான்னு பார்க்க போது அவனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வருது. புதுசாக பிறந்திருக்க அவனோட 2 பசங்களுக்கு இதை கொடுக்கலான்னு சொல்லி அவன் திரும்பி கொண்டு போய்கிட்டு இருக்கான். அந்த நேரமாக பார்த்து ஒரு டீமை சேர்ந்தவங்க சில மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இருந்தாலும் இவங்க அசால்ட்டாக தோக்கடிச்சிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் அவங்களோட டீம் கோஆர்டினேஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. அவங்கள பார்க்க போதே இவங்க பல வருஷமாக நல்லா சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு நம்ம ஹீரோக்கு தெரியுது. இருந்தாலும் அந்த பாஸ் பாய் போல் தைரியமாக தான் இருக்கான். இப்போ அவங்க கூட இருக்கிற மற்ற எல்லாருமே தோக்கடிச்சதும் ஒரு லேசரை பயன்படுத்தி இவங்க எல்லாருமே அவன் அட்டாக் பண்ணுறான். இப்போ அந்த டீமை சேர்ந்த டேங்க் அவன் காயப்படுத்தினதுக்கு அப்புறமா அவனோட ஸ்ட்ராங்கான மேஜிக்கை யூஸ் பண்ணி இவங்க ஒட்டுமொத்தவங்களோட கதையை முடிக்கலான்னு பார்க்க போது கரெக்டாக சைடில் இருக்க நம்ம ஹீரோ அவனோட பியர்சிங் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவனோட தலை கை கால் எல்லாத்தையுமே பாட்டாக தனித்தனியாக பிரிச்சுட்டான். நம்ம ஹீரோ இந்த அட்டாக்காக புதுசாக ஒரு மேஜிக்கல் ஸ்பெல்லை பயன்படுத்தியிருக்கான். ஒரு மேஜிக்கல் சர்க்கிளை உருவாக்கி அதில் அட்டாக் பண்ணால் அது நிறைய டைரக்ஷன்ஸில் ஒரே நேரத்தில் தனித்தனியாக பிரிஞ்சு போய் அட்டாக் பண்ணும். இந்த அட்டாக்காக அவனோட வெப்பனை ஒரு ஸ்னைப்பர் மாதிரி மாற்றிருக்கா. நெக்ஸ்ட்டு கீழே வந்து இவங்க கூட சண்டை போகலான்னு பார்க்க அந்த டீமோட லீடர் பார்த்ததும் நம்ம ஹீரோ அப்படியே ஆச்சரியத்தில் உறைஞ்சி போயிட்டான். காரணம் அந்த டீமோட லீடர்கிட்ட இருந்து ஒரு ஸ்பெஷலான ஆரா வரதை நம்ம ஹீரோவால் ஃபீல் பண்ண முடியுது. நான் இந்த மான்ஸ்டர் தோக்கடிக்காமல் இருந்தாலே கண்டிப்பாக இவாத தோக்கடிச்சிருப்பான். அவசரப்பட்டு தெரியாமல் நான் தான் இவங்களோட சண்டைக்குள்ளே வந்துட்டேன்னு டக்கு நம்ம ஹீரோ இப்போ பிளேட்டை மாற்றிட்டான். நான் ஒன்று உங்கள் கூட சண்டை போடுறதுக்காக வரல. சொல்லப்போனால் என்னோட மாஸ்டர் தான் இந்த மான்ஸ்டர் தோக்கடிச்சு கொண்டு வர சொன்னார். தெரியத்தனமாக நீங்கள் சண்டை போட போது நான் குறுக்க வந்துட்டேன். இல்லைனா நீங்களே கண்டிப்பாக அவனை தோக்கடிச்சிருப்பீங்க. நான் பண்ண தப்புக்காக சில ஹீலிங் போர்ஷன்ஸை வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறான். போட்டு தள்ளின இவனை ஐயா கூட திருப்பி கொண்டு போகலாமான்னு கேட்க ஓகேன்னு அவனும் அலோவ் பண்ணிட்டான். போனதுக்கப்புறம் அந்த பயபுல சொல்கிறான், நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவனை அட்டாக் பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக நம்மளால் ஜெயிச்சிருக்கவே முடியாது. அவன் தனித்தனியாக நம்மளை பிரித்து போட்டிருப்பான்னு. போகிற வழியில் போட்டு தள்ள அந்த பயபுலி சாட்டதும் நம்ம ஹீரோக்கு எக்கச்சக்கமான பவர் கிடைக்குது. நெக்ஸ்ட் அவனோட கொகைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ கொண்டு வந்து அந்த கொம்பை அரைச்சி அவனோட 2 பசங்களுக்கும் கொடுக்குறான். அடுத்து நம்ம ஹீரோவும் ரெட் கலரில் முடி வச்சிருக்க பொண்ணு 2 பேருமே அந்த கொம்பை சாப்பிட்றாங்க. நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு வாய்ஸ் சாட்ட உடனே அவனுக்கு 2 ஸ்பெஷல் எபிலிட்டி கிடைக்கிது. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பொண்ணு அதை சாப்பிட்டதும் அவளோட டைட்டில் இப்போ மாறுது. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்போ இருக்கிற என்னோட பவர் லெவலை வச்சு அதை பக்கத்தில் கூட நான் போயிருக்கவே கூடாது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தூங்கினதுக்கப்புறமா ஸ்பெசிஃபிக்கான ரேங்கை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க, எவ்வளோ ஆனுமான்னு கேட்க நம்ம ஹீரோ தூக்கத்தில் அப்படியே எஸ்ன்னு கொடுத்துட்டான். நம்ம ஹீரோக்கு இப்போ எக்கச்சக்கமான எபிலிட்டிஸ் கிடைச்சிருக்கு. அதே நேரத்தில் அவனோட பேர் கூட இப்போ மாறி இருக்கு. எவ்வளோ ஆகிறதுக்கான ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ ஆகி தொடர்ந்து போயிட்டே இருக்க போது இப்போ டக்குன்னு ஒரு எரர் காட்டுது. 5 எபிலிட்டி கிடைச்சிருக்கு. அதில் 2 தேவையான லெவலில் மீட் பண்ணல. அதனால் அது 2 மட்டும் லாக்கில் இருக்குது. மீதி 3மே அன்லாக் ஆகுது. அடுத்த நாள் காலையில் தூக்கத்துலேருந்து கண் வச்சு பார்க்க போது எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்ருக்கு. காரணம் நம்ம ஹீரோட தலையில் இருக்க கொம்பு மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பயபுல சைஸில் கொஞ்சம் சின்னதாயிட்டான். காரணம் அவன் அடுத்த லெவலுக்கு இப்போ எவால்வ் ஆகிட்டான். ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.